உணவிற்கு பஞ்சமின்றி வாழ கஞ்சிக்கலையும் சுமக்க வேண்டும் என்று லோகநாயகி அன்னை ஆதிபராசக்தி அருள்வாக்கின்படி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தின் ஆசான் அருள் திரு பங்காரு அம்மா அவர்களின் நல்லாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் வருகின்ற 27/7/2025 அன்று கஞ்சிக்கலைய ஊர்வலமும் 28/8/2025 அன்று பாவம் போக்கும் பாலாபிஷேக நிகழ்ச்சிகளும் உலக மக்கள் ஒருங்கிணைந்து எடுக்கக்கூடிய மாபெரும் 54ஆம் ஆண்டு இவ்விழாவில் அன்னையின் அருள் பெற்று ஆரோக்கியமாக வாழ கோவை திருப்பூர் மாவட்ட மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தினர் எடுத்து நடத்தும் விழா. அனைவரும் வருக, அன்னையின் அருள் பெருக. காஞ்சிபுரம் மாநகரில் உதாசின் பாவாஜி மடம் பேருந்து நிலையம் அருகே குரு பூர்ணிமா முன்னிட்டு உலக நலனுக்காகவும் மன அமைதிக்காகவும் உடல் ஆரோக்கியத்திற்காகவும் உலகின் தலைசிறந்த குருவாகிய ஸ்ரீ அகஸ்திய மகரிஷிக்கும் கால பைரவருக்கும் மகா யாகம் நடைபெற்றது. இந்த யாகத்திற்காக பெரிய கிணறு அளவில் யாக குண்டம் அமைக்கப்பட்டு 1008 ஹோம திரவியங்கள், 108 பழம் மற்றும் பட்சணங்கள், பட்டு வஸ்திரங்கள் கொண்டு யாகம் நடத்தப்பட்டு வருகிறது. யாகத்தின் இறுதியில் பைரவரின் 8 அவதாரத்திற்கு 8 பூர்ணாசுதி நடைபெற உள்ளது. இந்த யாகத்தில் திரளான பக்தர்களும் பாஜக இந்து முன்னணி அமைப்பினரும் பாவாஜி மடத்தின் கர்ஷினி சுவாமிகள், குருநாதர் அகஸ்திய ஸ்ரீ அன்பு செழியன், இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியன் ஆகியோர் பங்கேற்றனர். பொதுவாக கும்பாபிஷேகத்தெல்லாம் அரசியல் வேண்டியதில்லை. அது என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாம நான் அதுல கருத்து சொல்றதுக்கு அதுக்கு ஒரு வழிமுறை வச்சிருக்காங்க. பல ஆண்டு காலமாக வழிமுறை வச்சிருக்காங்க. அது பிரகாரம் நம்ம கும்பாபிஷேகம் பண்ணணுங்கிறத ஹிந்துவனுடைய நோக்கம். புதுசா எதையும் ஒண்ணு கொண்டு பூத்த வேண்டியதில்லை. அது யாரு கொடியாசிக்கணும்னு சொன்னாங்கிற விவரம் எனக்கு தெரியல. அதனால நான் அது யாரு பண்ணியிருந்தாலும் அது தவறுதான். அது யாரு பண்ணாங்க நமக்கு தெரியாது. கிட்டத்தட்ட 5000க்கு மேற்பட்ட இடங்கள்ல அந்த சில இந்த பகுதியில் வைக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் 1 லட்சம் சில இடங்கள்ல தமிழ்நாடு முழுவதும் விநாயகர் வைக்கிறாங்க. வீடுகள்ல 15 லட்சம் மக்கள் போன ஆண்டு வச்சிருக்காங்கன்னு தகவல் வந்திருக்குது. இந்த இடம் அதிகமாக இருந்தா நம்முடைய கணிப்பு இருக்குது. பொதுவா அரசாங்கம் கடவுள் நம்பிக்கை இல்லாத அரசாங்கம் தான். அதனால அவங்க விநாயகர் சதுர்த்தி வைக்க கூடாதுன்னு எப்ப கோபால்ஜி அவங்க ஆரம்பிச்சாங்களா, ஒரு விநாயகர்ல ஆரம்பிச்சது அன்னையில இருந்து நமக்கு எதிர்ப்பு இருந்துட்டே தான் இருக்குது. மக்கள் அதை மீறி ஒன்று திரண்டு இன்னைக்கு லட்சக்கணக்கான இடங்கள்ல வைக்கக்கூடிய அளவுல முன்னேறிட்டு இருக்கோம். அது எந்த தடை வந்தாலும் விநாயகர் சதுர்த்தி ரொம்ப மிக பிரமாண்டமா நடக்கும். இந்த வருஷம் அதிகமான இடங்கள்ல அதிகமான விநாயகர் நிச்சயமாக நடக்கும். ஏன்னா இப்ப சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, ஹிந்துவை மதிக்கலைன்னா நம்ம மக்கள் நம்மளை மதிக்க மாட்டாங்கன்னு இன்னைக்கு கும்பாபிஷேகம்ல நிறைய இன்னைக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய அளவுல இன்னைக்கு சூழ்நிலை மாறி இருக்குது. அதனால இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக விநாயகர் சதுர்த்தி நடக்கும். நாம தொடர்ந்து செய்யறோம். போன தடையும் கூட பேட்டி கொடுக்கும்போது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் திருச்செந்தூர்ல 400 கோடி ரூபாயில நாங்க முருகன் மாநாடு நடத்துறோம் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த 400 கோடி ரூபாய் உங்களுக்கு பணம் யாரு கொடுக்குறாங்க, எங்கிருந்து வருது, கோயிலிருந்து வருதா இல்ல ஆன்மீக பெரியவங்க கொடுக்குறாங்களா, எங்கிருந்து வருதுன்னு நீங்க சொல்லணும். நாங்க இந்த மாநாடு நடத்தினுடைய கணக்கு நாங்க தர்றோம். யார்கிட்டெல்லாம் வசூல் பண்ணியிருக்கோம், 1000 500 வசூல் பண்ணி தான் மாநாடு நடத்தியிருக்கோம். நீங்க இதை எப்படி நடத்துறீங்கன்னு சொல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். இது வரைக்கும் வரல. பல இடங்கள்ல ஆன்மீக பெரியவங்க கொடுக்கக்கூடியது கூட பணம் கொடுக்கறது இல்லாம அவங்க அந்த பகுதியில கும்பாபிஷேகம் பண்ணோம்னா அந்த ஆபீசருக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு. கும்பாபிஷேகம் பண்றது ரொம்ப சிரமப்பட்டு தான் பண்ண வேண்டியிருக்கு, லஞ்சம் கொடுத்து பண்ண வேண்டியிருக்குது. இவங்க நிறைய கோயில பண்ணணும்னு சொல்றாங்க. எந்தெந்த கோயில் எல்லாம் எவ்வளவு ஆன்மீக பெரியவங்க கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத வெளியிட்டோம் தான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். இந்து முன்னணி அரசியல் கட்சி இல்ல. திமுக இருக்கவங்க சரி, கம்யூனிஸ்ட் இருக்கவங்க கூட இந்துவா இருக்கணும். முஸ்லீம் பல்வேறு கட்சியில் இருந்தா கூட அவங்க மதத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒன்னா குரல் கொடுக்குறாங்க. மாதிரி இந்துக்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை என்ன, இப்ப ராஜா பேசுறாரு, நம்ம பொன்முடி அமைச்சர் பேசுறாரு, இது மாதிரி பேசினா குரல் கொடுக்கணும். நீ எந்த கட்சியில் இருந்தா கூட இந்துவை கேவலமா பேசுவ, குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்து நோக்கம் மொழிய. அது அதிமுக பிஜேபி கூட்டணியோ மற்றதோ பத்தி நாம கவலைப்படுறது இல்லை. நாம் எல்லாருமே இந்துவா இருக்கணுங்கிறத நம்முடைய நோக்கம்.